கார்டில் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன். திவ்யா இருக்காங்களா? ஓ, நீங்கள் தானே அது? நான் தான். ஏன் லேட்டு? அது வர வழியில் நான் வரேன் திவ்யாவுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்களா? சரி வாங்க, லேட் ஆகுது. திவ்யா திவ்யா வருவாங்க, நீங்கள் ரெடி ஆகுங்க. யோ, இவரை ரெடி பண்ணி வை. சரி சார். நான் ஐட்டம் சாங் ஆடுவேன்னு சொன்னீங்களா? எனக்கு தான் பிடிக்காதுன்னு தெரியும்ல, நான் ஆட மாட்டேன். ஆடலாம். முதல்ல இந்த ஃபோட்டோலேருந்து ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணு கூட ஆடுறதுக்கு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ஃபோட்டோ பார்த்தா பிரயோஜனம். நான் ஆட மாட்டேன். பேக்கப் சொல்லுங்க. அதெல்லாம் ஆடலாம் விக்கி. முதல்ல ஃபோட்டோவை பாரு. எப்படி பேக்கப் பண்ணிடலாமா இல்லை ஆடுறியா? 10 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லுங்க. வந்துடுவார் இல்லையா? காஸ்டியூம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்ஸ். இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துங்க. தேங்க்ஸ். என்னங்க எனக்கு ஒன்று. ஓகே. தேங்க்ஸ். நல்ல பொண்ணு. பேசி முடிச்சிடலாங்க. அம்மா இல்லாத பிள்ளை செல்லமாக வளர்த்துட்டேன். நல்ல வேலை. அம்மாவும் சேர்த்து வளர்த்துருந்தா பொண்ணு இன்னும் கொஞ்சம் உயரமாக வந்திருக்கும். பையனும் பொண்ணும் கொஞ்சம் தனியாக பேசணும். அது வந்து தாராளமா. காபி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஐயோ, அது காஃபி இல்லைங்க, அது டீ. நான் போடல, பக்கத்து வீட்டு அக்கா தான் போட்டாங்க. எனக்கு சமைக்க தெரியாது. நான் நல்லா சமைப்பேங்க. நீங்கள் சமையல்காரரா? ஐயா இல்லைங்க. பின்ன என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து இருட்டில் இருக்கிறவங்களை வந்து இடம் காமிச்சு உட்கார வைப்பேங்க. புரியல. தேட்டரில் விளக்கு படிக்கிறேங்க. என்னது? டார்ச்சி காமிச்சு எந்த சீட்டுன்னு சொல்லிட்டு போய் உட்கார வைப்பேங்க. ஓ, நம்ம துறந்த தேட்டர் தாங்க. ஓ, நீங்களும் நானும் எப்போனா ஃப்ரீயாக படம் பார்க்கலாங்க. ஓ. நீங்கள் நிறைய போடுறீங்க. என்னடா அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு போல. சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எப்ப பார்த்தீங்க? கூட தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. போங்கண்ணே. ரக்கத்து பாரு இவனுக்கு. டேய், இதான் கல்யாண கலையா? டேய், சீக்கிரம் முடிச்சு வச்சிட வேண்டியதான். அது நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். முதல்ல பொண்ணு வீட்ல இருந்து தகவல் வரட்டும். அதெல்லாம் நல்லபடியா வரும். நல்ல நேரம் தான். புரோக்கரே கூப்பிடுறாரு. புரோக்கர். ஹலோ. ஏண்டா அந்த சொல்லுங்க. பானை எல்லாம் பானை அதுல போட்டு சேர்த்து வச்சிருக்கேன். அந்த பரணில வச்சிட்டேன்டா. பொண்ணு வந்ததும் எதை எடுத்து கொடுக்கணும். ஓ, என்னன்னு கேப்போம். புரோக்கர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? வேற 2-3 நேரம் பார்க்கலான்னு சொல்றாரு. இல்ல அதான் அவர் என்ன சொல்றாரு? அதான் வேற நல்ல பொண்ணா பார்த்து பண்ணலான்னு சொல்றாரு. ஏன் அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கலையாமா? ஆமா. டேய், விட்றா, அவனடா பொண்ணு. அதை விட ரத்தி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. வருத்தப்படாதடா. மனசு தளர விடாத. இவ இல்லைன்னா இன்னொருத்தி பொண்ணை கிடைக்காது உனக்கு. ஹலோ. ஹாய் சார், நான் திவ்யா பேசுகிறேன். எந்த திவ்யா? சார், போன வாரம் உங்கள் கூட ஒரு சாங் பண்ணியிருந்தேனே. எந்த சாங்? அதான் சார், ஒரு ஐட்டம் சாங். நீங்கள் டான்ஸர் நினச்சேன். சிங்கர் கூடவா? ஐயோ சார்,
எனக்கு பாடலாம் வராது. சரி சொல்லுங்கள். சார் உங்களை மீட் பண்ணணும். என்ன விஷயம்? சார் நீங்கள் தான் என்னை அந்த சாங்க்கு செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் இல்லைனா ஓகே, மீட் பண்ணலாம். இன்றைக்கே மீட் பண்ணலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். யா பாய். திவ்யா, உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க. இவன் எதுக்கு இங்கே வந்தா? சரி நீ பார்த்துக்கோத வந்துடு. ஹாய், நீங்கள் எங்கே இங்கே? உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். என்ன சொல்லுங்கள். இல்லை, அன்றைக்கி வீட்டுக்கு வந்தப்போ 2 பேரும் நல்லா பேசினிருந்தோம். ஆனால் அந்த புரோக்கரு... ப்ளீஸ் நீங்கள் இங்கே கொஞ்சம் உட்காருங்க. கஸ்டமர் நிற்கிறத மேனேஜர் பார்த்தா திட்டுவார். எனக்கு அப்போவே தெரியுங்க, நான் பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு. அந்த புரோக்கர் தாங்க கமிஷனுக்காக இப்படி மக்கர் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க மேனேஜர். ஐயோ, நான் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லைங்க. அப்போது நான் ஆர்டர் பண்ணவா? ஹாட் பெப்பர் பேஷன், இது ஓகேவா? சரி, நான் ஆர்டர் கொடுத்துட்டு வரேன். தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்குதுங்க. ஐஸ் வாட்டர். இப்போ நான் ஆர்டர் பண்ண பீட்சாவோட விலை 610 + டேக்ஸ். உங்ககிட்ட பணம் இருக்குல்ல? இல்லை, நிறைய பேர் இது எப்படிப்பட்ட இடம்னு தெரியாமல் வந்துட்டு காசு இல்லாமல் தவிப்பாங்க. அதான் முன்னாடியே கேட்டேன். இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் இந்த மாதிரி ஷாப்பில் சின்னதாக ஏதாவது சாப்பிட்டா கூட அது காஸ்ட்லியாக தான் தெரியும். நான் மாதம் 8000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன். எனக்கே மாத கடைசியில் செலவுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை விடுங்க, அது என் கஷ்டம். ஆமாம், இன்னைக்கு தியேட்டருக்கு வேலைக்கு போகலையா? என்ன படம் ஓடுது? டெய்லி ஃப்ரீயாக படம் பார்ப்பீங்கல்ல? திவ்யா, உங்கள் ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஹாய் சார். ஹாய், உட்காருங்க. என்னை மீட் பண்ண அக்செப்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சார். ப்ளீஸ் என்ன சார்ன்னு சொல்லாதீங்களே. ஏன் சார்? என் பேர் விக்னேஷ். விக்னேஷ்னு சொல்லுங்கள். சார், நான் எப்படி சார் உங்களை பேர் சொல்லி கூப்பிட முடியும்? விக்கி, ஈஸி தானே? சார், நீங்கள் பெரிய ஸ்டார் சார். சார் சார்னு கூப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். உட்கார் விக்கி, ஓகேவா? அந்த இடம் சூப்பராக இருக்குல்ல, அங்கே போய் பேசலாமா? ஷோ, ஒன்று வேணாம். தேங்க்யூ சார். கம். நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? ஷோ. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வை என்னையே அந்த பாட்டுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? உண்மையை சொல்லணும்னா நான் ஃபஸ்ட்டு உங்களை ஒரு ஆடில் பார்த்தேன். உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டேன், யாருக்கும் கிடைக்கல. இட்ஸ் கோஇன்சிடென்ஸ், அன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த ஃபோட்டோஸில் உங்கள் ஃபோட்டோவை பார்த்தேன், பிடிச்சிருந்தது, செலக்ட் பண்ணேன். ஓ அப்படியா? ஆக்சுவலி அந்த ஆட் சும்மா ஒரு ஜாலிக்காக பண்ணது. ஓ, அப்போது நடிப்பு விருப்பம் இல்லையா? ஐயோ, அப்படி இல்லை. நடிக்கணுங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய கனவே. ஆட்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு ஹாபி தான். சினிமா ஹீரோயின் தான் என்னோட எய்மே. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி என்ட்ரியே உங்கள் கூட. ஐ அம் வெரி லக்கி. ஏன் நடிப்புனா அவ்வளோ ஆசை? உண்மையிலே நீங்கள் தான் கேட்குறீங்களா?
ஐ மீன் லுக் அட் திஸ் லைஃப். பேரு புகழ் டெய்லி நம்மளை பற்றி எவ்வளோ பேர் பேசிகிட்டு இருப்பாங்கங்கிற நினைப்பே சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் ரியலி போரிங். போரிங்கா? சினிமாவில் பெரிய ஸ்டாராக இருக்கிறது உங்களுக்கு போர் அடிக்குதா? Excuse me, sir. Excuse me, sir. Sir, can I have a photo with you? Sir, please, sir. பேசிட்டு இருக்கேன். Sir, அப்புறம் my girlfriend is a big fan of yours, sir. Sir, she wants to take a photograph with you, sir. Please, sir. Please, sir. சரி வர சொல்லுங்க. Rashmi, come. 1 second. Stand closer. Just stand closer. One more, sir. Thank you, sir. பாத்தியா, நான் எங்கே போனாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஒரு செகண்ட் ப்ரைவசி இல்லை. அதனால தான் சொன்னேன் இட்ஸ் போரிங். அப்போ இனிமே உங்களுக்கு பதிலாக நான் ஆட்டோகிராஃப் போடுறேன். ரியலி? ப்ராமிஸ்? செம்ம ஐடியா, தேங்க்யூ. வேற என்ன பிடிக்கும்? இப்போதைக்கு இதுதான். பெரிய நடிகை ஆகணும். ஐ வாண்ட் பி a ஸ்டார். மீதி எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? Who with me? அவங்க யாருன்னு தெரியுதா? தட்ஸ் திவ்யா, the next big star. What? அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கங்க வாங்க. Hey. I'll take the photo. Come stand. Hey, கரெக்டா நில்லு. Come stand. Ready? 1 2 3 smile. என்னங்க? நான் உங்ககிட்ட மனுப்பு கேட்டு போதான் வந்தேன். அன்னைக்கு நான் உங்கள் வீட்டு வந்து பொண்ணு கேட்டது ரொம்ப தப்புங்க, மன்னிச்சுங்க. அந்த புரோக்கர் தான், அதான் அம்மா அப்பா கூப்பிட்டு வந்துட்டேன். நான் தேட்டரில் வேலை செய்கிற பையன், உங்களை மாதிரி பொண்ணலாம் நான் நினச்சி கூட பார்க்கக்கூடாது, மன்னிச்சுங்க. உங்கள் ஞாபகம் ஒன்று என்கிட்ட இருக்குது, அதை திருப்பி கொடுக்கணும். இல்லை தப்பாலாம் எதுவும் இல்லைங்க. மன்னிச்சுங்க, நான் வரேன். நீங்கள் 2 பேரும் அங்கே வந்து பக்கத்தில் எங்கேயாவது நின்றுக்கோங்க. ஏதாவது ப்ராப்ளம்னு அலர்ட் பண்ணுறேன், அப்புறம் வந்தால் போதும். சொன்னது மட்டும் செய்யணும், புரிஞ்சதா? போலாமா?
போஸ்ட் பண்றேன். டேய் சும்மா சான்ஸ் கிடைச்சா இருப்பியே. போங்க இந்த பக்கம் வா. சாரு தான். ஹலோ, வெல்கம் வஜ்ரவேல், MD of the company. ராகவன். 1 minute. ஏய் போதும் தண்ணதெல்லாம் சும்மா தொட்டுக்கினே இரு. நல்லா சரிம்மா. நான் நிஷா இப்படிதான் வலிஞ்சிக்குது இல்ல, வலிச்சு காட்டேன். ஓகே சார். பார்க்கலாம். நீ ஏன் இப்படி சோகமாகற? ஓ பிஃபோர் ஆஃப்டர் சாரி. பார்க்கலாம் அப்புறம். ஓகே சார். கம் எல்லாம் பிஃபோர் ஆஃப்டர். வாங்க வெல்கம். ஏய் பட்டே. So coffee? நோ. Whiskey? Or Nisha? வயசாயிடுச்சுனே கவலைப்படாதீங்க சார். எங்ககிட்ட ஒரு டீ இருக்கு, பிரமாதமான டீ, ஜோ டி. நோ தேங்க்ஸ். Just joking. So tell me what I can do for you, sir. நான் கேன் வாட்டர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் தம்பியை பார்த்தேன். நிறைய காசு வர மாதிரி நல்ல பிஸ்னஸ் வந்தால் சொல்லுங்கள். எங்க கம்பெனிக்குள்ள வரும்போதே பார்த்துருப்பீங்க, எங்ககிட்ட அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது சார். வெயிட் லாஸ், ஹேர் லாஸ், கலர் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், செக்ஷுவல் ப்ராப்ளம், இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமுக்கு நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது சார். சார், நீங்கள் சொல்கிற ப்ராடக்ட்லாம் ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்குது. அதையே நம்ம பண்ணோம்னா எவ்வளோ விற்க முடியும்? புதுசாக ஏதாவது இருக்கா? முருகன் ஏதாவது சொன்னானா சார்? இல்லையே. எங்கேயும் கிடைக்காத ஒரு ஐட்டம் நம்ம கிட்ட இருக்கு, ஸ்பெஷல். லூசியா த ட்ரீம் பில். லூசியாவா? அப்படின்னா நீங்க எந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி வாழ்க்கையை உங்க கனவுலகத்துல நீங்க வாழலாம். நான் எதுக்கு சார் கனவுல ஒரு வாழ்க்கை வாழணும்? யாரு சார் அவன் வாழ்க்கையை வாழ்றா? அடுத்தவன் வாழ்க்கையை பார்த்து அதே மாதிரி வாழணும் தான் ஆசைப்படுறானுங்க. இப்ப பாருங்க, இந்த வீட்டில் இருக்கிறவனுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவன் பொண்டாட்டி மேல ஆசை, அவனுக்கு இவன் பொண்டாட்டி மேல ஆசை. அந்த மாதிரி ஆசையும் பேராசையும் இருக்கிறவங்களுக்கான வரப்பிரசாதம் லூசியா த ட்ரீம் பில். இட்ஸ் அ வெரி அடிக்டிவ் பில். லூசியா